ஒரு 3 காரியங்களுக்கு ஜெபித்து விட்டு நம்ம தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். நாளில் நம்முடைய மத்தியில் இருக்கிற சகோதரர் ஆண்டனி அவர்கள் நாளில் தேவ செய்தி கொடுப்பார். ஒரு 3 காரியங்கள், மிக முக்கியமான காரியங்கள். ஒன்று, நம்முடைய திருச்சபைக்கு சொந்த இடம் வேண்டும். ஏன்னா இப்பொழுது நம்ம மாடியில் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். சில மாற்றுத்திறனாளிகளால் மேலே ஏறி வர முடியல. அதற்காகத்தான் கீழே நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். ஆனாலும் இன்னும் அநேக மாற்றுத்திறனாளிகள், சாத்தூர், கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் வருவதற்கு ஆசைப்படுகிறார்கள். அதனால நம்ம ஒரு சொந்த ஆலயம் கட்டினால்தான் அதற்கு சரி வரும். வரக்கூடிய பாதை, நம்ம சர்ச், நம்ம இடத்துக்கு வரக்கூடிய பாதையில வேண்டுமென்றே வாகனங்களை நிறுத்தி இடைஞ்சல் கொடுக்கிறவங்களும் பெருகிட்டான். ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஏசப்பா நமக்கு சொந்த இடத்தை கொடுப்பான். நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பையும் தேவனதை உருவாக்கி தருவார். நம்ம எப்போ வேண்டுமென்றாலும் அந்த இடத்துல ஆராதனை செய்து கொள்ளலாம். எப்போ வேண்டுமென்றாலும் தேவனை நாம் துதிக்கலாம். அதனால மாற்றுத்திறனாளிகள் அந்த இடத்துல தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக ஒரு சொந்த இடத்தை தேடிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணோமா, ஏசப்பா நாங்க உம்மை ஆராதனை செய்வதற்கு, ஆண்டவரே உம்மை தொழுது கொள்வதற்கு, உம்மை துதிப்பதற்கு எங்களுக்கு ஒரு சொந்த இடத்தை கொடுங்கப்பா. ஏசப்பாவால முடியும், நம்மளால முடியாதுங்க. அந்த அளவுக்கு நம்மகிட்ட பணம் கிடையாது. ஆனா நம்ம ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஒரு பக்கம் ஆலயம் கட்ட வேண்டும், ஊழியங்களும் பெருகி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஊழியம் எல்லைகள் விரிவாக்கப்படுகிறது, அலுவலகம் தேவைப்படுகிறது. ஆண்டவரே எங்களுக்கு சொந்த இடம் வேண்டும். எங்கள் மாற்றுத்திறனாளிகளை துதிப்பதற்கு சொந்த இடம் வேண்டும். நாங்கள் உழைப்பதற்கு சொந்த இடம் வேண்டும். இந்த ஊழியத்திற்கு ஒரு நிரந்தர முகவரி வேண்டும். ஜெபமா, ஏசப்பா நமக்கு தருவார். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவரே, ஏசப்பா தகப்பனே, உம்மை கூடி நாங்கள் ஆராதனை செய்வதற்கு, உம்மை துதிப்பதற்கு தகப்பனே, நாங்கள் சொந்தமாய் உழைப்பதற்கு தகப்பனே, ஐயா எங்களுக்கு ஒரு சொந்த இடம் தேவை ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு சொந்த இடம் தேவை. தேவன் பரத்தில் இருந்த அந்த தேவைகளை சொந்தியும் ஆண்டவரே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவன் எசப்பா ஆண்டவரே, எங்களுக்கு சொந்த இடத்தை கொடுத்து நாங்கள் உழைப்பதற்கு நல்ல இடத்தையும் தந்து உம்மை ஆராதனை செய்வதற்கு ஆலயத்தையும் உருவாக்கி எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நாங்க மட்டுமல்ல, எங்களை போன்ற இன்னும் அநேக மாற்றுத்திறனாளிகள் உம்மை பாட வேண்டும், துதிக்க வேண்டும் ஐயா. 24 மணி நேரம் என் தேவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஐயா. உம்முடைய துதி சத்தம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தேவன் உதவி செய்யும். எங்களுக்கு இடத்தை கொடுத்து ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுத்தார். தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் 3வது மாதம் தொடர்ந்து நம்ம உதவி செய்கிறோம். சில நமக்கு உதவி செய்யாமல் போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு தொடர்ந்து உதவிகளை மாதந்தோறும், அரிசி நம்ம மளிகை ஜாமான் இதுவரை கொடுக்க முடியல. ஏன்னா அது ஒரு நபருக்கு 1000 ரூபாய்க்கு மேலே வருது. நம்ம 25 நபர் எடுத்துக்கிட்டால் குறைந்தது ஒரு 30,000 ரூபாய்க்குள்ள நமக்கு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதனால் நமக்கு வருகிற அந்த தொகையில் உங்களுக்கு இந்த இது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கொடுத்த பிள்ளைகளை தேவனை ஆசீர்வதிக்கணும். இதே மாதிரி தூத்துக்குடியில் நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 75க்கும் மேற்பட்டவங்க வராங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் செய்யப்படலை. நம்ம ஜனவரியில் செஞ்சோம்,
பிப்ரவரியில் செஞ்சோம், அடுத்து ஜூன் மாதம் தான் செஞ்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ வரை நம்ம செய்யலை. அவர்களுக்கும் இப்படிப்பட்ட உதவிகள் தொடர்ந்து கிடைக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு நல்ல மிஷினரிகள் 2 ஊழியர்களை நியமிக்க திட்டமிடுகிறோம். தூத்துக்குடி பகுதியிலையும் விருதுநகர் பகுதியிலையும் ஊழியர்களை நியமிக்க திட்டமிடுகிறோம். இந்த தேவைகள் நமக்கு சந்திக்கப்படணும். ஏன்னா தூத்துக்குடியில் 5 ஜெபக்குழுக்களை உருவாக்க நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதே போல விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், சிவகாசி, நம்ம கோவில்பட்டியிலும் சேர்த்து ஜெபக்குழுக்களை உருவாக்க திட்டமிடுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களிலே இந்த ஜெபக்குழுக்கள் ஆங்காங்கே இருக்கிற மாற்றுத்திறனாளிகளை கூடி வரவழைத்து அவர்களை இணைத்து ஜெபிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய நோக்கம். இதை நம்ம இந்த 2 ஊழியர்களை நியமித்து அதை நம்ம செய்ய போகிறோம். இந்த தேவைகள் நமக்கு சந்திக்கப்படணும். அதற்கப்புறம் நல்ல கீபோர்டிஸ்ட் நமக்கு தேவை. ஏன்னா ஆராதனையில் நல்ல கீபோர்டு இருக்கணும். இந்த கீபோர்டிஸ்ட் நமக்கு தேவை. இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆராதனை ஒழுங்கும் கிரகமாக நடத்தப்பட வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணோமா? ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட இந்த பொருட்களுக்காக ஸ்தோத்திரம், இந்த அரிசிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்கிற தேவன். ஆண்டவரே, தூத்துக்குடியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களுக்கும் மாதந்தோறும் கூடுகை நடத்தப்படுகிறது. அந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உதவிகள் கிடைக்க வேண்டும் ஐயா. அந்த பிள்ளைகளுக்கு மாதந்தோறும் உதவிகள் கிடைக்கட்டும் ஐயா. ஏசப்பா, நாங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னால அரிசியும் மளிகை பொருள் கொடுத்தோம். ஆனா இப்ப அவ்வளவு கொடுக்க முடியலனாலும் இந்த பொருட்களை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இவர்களை பல மடங்கு பெருக பண்ணும் ஆண்டவரே. கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். குறிப்பாக அரிசிக்கு உதவி செய்திருக்கிற சாலமன் பிரதற்காக ஸ்தோத்திரம். உணவு காரியங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரே ராபர்ட் சார், சந்திரசேகரவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, இன்னும் தூத்துக்குடி பட்டணத்திலும் இப்படிப்பட்ட உதவிகள் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த உதவிகள் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். நீர் மாத்திரம் உதவி செய்ய முடியும். எங்களுக்கு செய்ய தகப்பனே. ஆண்டவரே, மாற்றுத்திறனாளிகள் கூடி ஆராதனை செய்வதற்கு ஆண்டவரே தூத்துக்குடியில் 5 ஜெபக்குழுக்கள், விருதுநகர்ல 5 ஜெபக்குழுக்கள், கோவில்பட்டி பட்டணத்துல ஆண்டவரே கடுகுமலையில, ஆண்டவரே விளாத்திக்குளத்துல, கயத்தாறுல இப்படியாக ஜெபக்குழுக்களை உருவாக்க நாங்கள் திட்டமிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே, 2 மிஷனரிகளை நியமிக்க வேண்டும். அதற்கான பண தேவை சந்திக்கப்படட்டும் ஐயா. ஏசப்பா, இது உம்மால் மட்டும்தான் ஆகும். நீங்க கொடுங்க தகப்பனே. 2 ஊழியர் நியமிக்கப்பட வேண்டும் ஐயா. அலுவலகத்திற்கு தேவை ஆண்டவரே, ஒரு நபர் தேவை, கீபோர்டிஸ்ட் தேவை ஆண்டவரே. தேவன் உதவி செய்யும் ஐயா. இந்த ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கிற தேவன், இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய மத்தியில சகோதரர் ஆண்டனி அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரி ஆண்டவருக்கும் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சத்தமே காணும். இன்னும் ஒரு பக்கம் சத்தம் வருது, ஒரு பக்கம் சத்தத்தை காணும். சரி, அதாவது நம்ம 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ல இருந்து 14 வரைக்கும் பார்த்தோம். பாருங்க, சாரி பாத்தீங்கிற விதவையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில விதவை எப்படி நாம பார்க்கிறோம்? நம்ம ஊருக்கிட்ட என்ன செய்யறோம்? எதுக்க விதவை வந்தா ஐயோ இவங்க பக்கத்திலே போகக்கூடாது, இவங்களுக்கு வியாபாரம் பண்ணக்கூடாது, இன்னைக்கு அந்த தாட்டு இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த நாளைக்கு இந்த தாட்டு இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஓரமா ஊருக்கு ஓரத்துல எல்லை ஓரத்துல தான் அவங்க வந்து தங்க வச்சிருப்பாங்க. ஆனா இயேசு அவங்களை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்கள தான் எடுத்து பயன்படுத்துவாங்க. ஆண்டவர் அவங்களை தான் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது கொஞ்சம் உன்னிச்சு கவனிச்சிங்கன்னா, அவங்கள என்ன செய்யறாங்க? சாகர தருவாயில இருக்காங்க. நாங்க சாப்பிட்டுட்டு சாக போறோம்
அப்படிங்கிற அளவுக்கு அந்த விதவை பேசுறாங்க. நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு சாக போற அளவுக்கு இருக்கிறோம். அப்படிங்கும்போது என்ன செய்ய, அந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசிய கர்த்தர் அனுப்புகிறார். அனுப்பி என்ன சொல்றாரு, எனக்கு இருக்கிறதுல கொஞ்சம் கொடு. ஒருத்தர் சாக போற தருவாயில இருக்கிற வீட்டுல போய் நானே சாகணும்னு இருக்கேன், நீ ஏன்ட்ட வந்து கேட்கியாமா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நாமளே நினைச்சிருக்கிறோம். நாமளே சில நேரங்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது ஏதாவது எனக்கு ஒன்று கொடுங்களேன் அப்படின்னா, ஏன்ட்டே வழி இல்லை, ஏன்ட்ட வந்து கேட்குறிய நம்ம சொல்லியிருக்கோம் சில நேரங்கள்ல. ஸோ இதெல்லாம் அப்போ சாக போடுற தருவாயில இருந்தாலும் தேவன் அவருடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்குது. இந்த அதிகாரம் நமக்கு ஒரு ஆதாரம். நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம் சொன்னாங்க. அப்ப என்ன சொல்றாரு, நீ எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டுட்டு வா, அப்பத்துல ஒரு பொடி மாவும் எண்ணெயும் தான் இருக்கு அப்படிங்கிற. ஆனாலும் என்ன செய்ய, கொடுக்கக்கூடிய மனநிலை இருந்துச்சு. நம்ம ஆழமா வாச பார்த்தோம்னா கொடுக்கக்கூடிய மனநிலை இருந்துச்சு. அப்ப கொடுத்ததுனால, எலியா தீர்க்கதரிசி கொடுத்ததுனால அவங்க வாழ்நாள் வாழன மட்டும் தீரு மட்டும் அந்த இடத்துல மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. அப்போ தேவன் ஒருத்தரை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா எப்படினாலும் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய இருக்கிறத சாகும் தருவாயில் இருந்தாலும் தன்னிடத்தில் இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. அதான் நம்மளோட வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய, நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுக்கலாம். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா மார்க்கு 6வது அதிகாரம் 35 - 44 வரைக்கும் வாசி பார்த்தோம்னு சொன்னால் அங்கே ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து மூலியமா 5 அப்பம் 2 மீன். அப்போ அந்த கூட்டத்துல, அத்தனை கோடி கூட்டத்துல சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் அந்த மீனும் அப்பமும் கொண்டு வந்திருக்கிறாரு ஒருத்தர். இப்ப அவர் நினைச்சிருந்தா என்ன நினைச்சிருக்கலாம், நானே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இதை கொண்டு வந்திருக்கிறேன், நான் கொண்டு வந்து கொடுக்கவா அப்படின்னு நினைச்சாருன்னா அது கிடைச்சிருக்குமா எல்லாத்துக்கும்? அப்போ அந்த கொடுக்கக்கூடிய எண்ணம் அந்த இடத்துல இருக்க ஒரு நபருக்கு வந்தது. இப்ப இந்த 2 விஷயத்தையும் நாம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, தன்னிடத்தில் இருப்பதை கடவுளிடத்தில் கொடுத்தார்கள். என்ன இருக்குதோ அதை கொடுத்தாங்க. அதை தேவன் பெருக செய்தார். உலகத்தான் கூட ஒரு பழமொழி வச்சிருப்பான், சட்டியில் இருந்தா தாங்க அகப்பையில வரும். அப்போ இன்று நம்மளோட வாழ்க்கையில இந்த 2 வசனத்தை நம்ம படிச்சு பார்த்தோம் என்று சொன்னால், இருப்பதை தேவனிடத்தில் கொடுத்தார்கள், கொடுத்ததின் மூலமாக அவர்கள் பலனை அனுபவித்துக் கொண்டார்கள். அப்போ நம்மளோட வாழ்க்கையில நாம இருக்கிறத என்ன இருக்கோ, அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஏன் நேரமாக இருக்கலாம், நம்முடைய அறிவாக கூட இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு இருந்ததை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணுங்கிறது வசனம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது நமக்கு தெரியும். ஏன் அந்நேரத்துல போய் ஏன் 5 அப்பம் எப்பா அப்பா யாராவது வச்சிருக்காங்களா? பரலோகத்து வானத்திலிருந்து மண்ணாவை பொழி வைக்கக்கூடிய பவர் அவளுக்கு சொல்லியிருந்தா கூட மேகத்திலிருந்து மலமளமளமளம் பொழி வச்சிருப்பார், கரியா கைக்குண்டா உறவு வச்சிருக்கிறான். ஆனா ஏன் அதை அவர் செய்யல? உங்கள்கிட்ட இருக்கிறத ஏன்ட்ட கொடுங்க, அதெல்லாம் பெருக பண்ணி கொடு. அப்ப இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இருக்கிறத நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். சில பேர்த்துக்கு பணத்தால பகிர்ந்து கொடுக்க முடியும். இப்ப நம்ம அமல் சார் இருக்கிறாரு, தன்னோட விஷயங்களை மற்றவங்க பெற்றுக்கொண்டு அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். இப்ப நம்மளால பணத்தால முடியுமா? முடியாது. சரி, நம்மகிட்ட அறிவு இருக்கு, நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நாம என்ன செய்வோம், இப்ப இருக்க காலகட்டத்துல அவருக்கு சொன்னா அவருக்கு விவரம் ஆயிடுவாரு, நாம ஏன் சொல்லணும்ன்றது மறைக்கிறோமா இல்லையா? அப்போ அந்த அறிவுங்கிறதுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் இல்லையா? அதே மாதிரி இன்னொரு காரியம், கடவுளுக்கு நாம இன்னொன்று என்னத்தை பகிர்ந்து கொடுக்கலாம்? நேரத்தை பகிர்ந்து கொடுக்கலாம். யார் யார் ஆன்லைன் பிரேயர்ல கலந்துக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். இந்த கூட்டத்துல ஆன்லைன் எல்லார் கையிலையும் சில்லடை பேசி இருக்கு. சில்லடை பேசி இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஒரு half an hourல இருந்து 3/4 hourக்குள்ளதான் அவர் கூப்பிடுறாரு உங்களை. ஆன்லைன் பிரேயர்ல யாராவது கலந்துக்கிறா?
யாருமே ஒரு 2-3 பேர், ஒரு 5-6 பேருக்குள்ள மட்டும்தான் ஆன்லைன் பேர்ல கலந்துக்கீங்க. அப்போ இந்த வசனத்தின் மூலம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், ஏதாவது ஒண்ணு நாம் கடவுளுக்கு கொடுத்தாக வேண்டும். அது நம்ம இடத்துல என்ன இருக்கிறது, அதைத்தான் பிரதர் கூப்பிட்டு உங்க நேரத்தை கொடுங்க ஐயா, ஒரு 1/2 மணி நேரம் கடவுள்கிட்ட கொடுங்க, உங்களோட ஆசீர்வாதத்தை அவர் பெருக பண்ணி கொடுப்பாருன்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் கதவை தட்டுகிறார். அதுக்கு யார் திறந்து கொடுத்துருக்கேன்னு தெரியல. டச் செல் இருந்தா தான் ஆன்லைன்ல வரணுங்கிற அவசியம் இல்லை, பட்டன் செல் இருந்தாலும் வரலாம். அப்போ உங்க நேரத்தை கொடுக்க யார் யார் தயாராக்கி கை தூக்குங்க பார்ப்போம். இத மத்த யாரும் இல்லையா? உங்களுடைய நேரத்தை கொடுக்க யார் யார் தயாரா இருக்கீங்க? இதுதான் நம்மளுடைய விசுவாசம். நாம எதையும் கொடுக்கலன்னா கடவுள் நமக்கு எப்படி கொடுப்பார்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் நேரத்தை கொடுக்க மாட்டேன், என் இருக்க எதையுமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா கடவுள் மட்டும் நம்மகிட்ட கொடுப்பாருன்னு எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? அப்போ தேவன் ஊழியர்கள் மூலமாகவும், தீர்க்கதரிசி மூலமாகவும், நம்முடைய நண்பர்கள் மூலமாகவும் சில காரியத்தை அவங்க கையில கொண்டு கொடுக்கும்போது அதை பயன்படுத்தி கொண்டு கடவுளுக்கு நேரத்தை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். நமக்கு என்ன தேவையோ கிடைக்கும். இதுதான் இந்த 2 வசனத்தை நாம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இது 2லயும் தேவன் கொடுத்தாங்க, தன்னை இருக்கிறத கொடுத்தாங்க, அதை அவர் பெருக பண்ணி கொடுத்தார். பாருங்க, சாரி பார்த்துக்கிறது அந்த எண்ணெயும் இதுவும் காலியாகலன்னா நீங்க படங்கள்ல பார்த்துருக்கு என்ன ஆகும்? அப்போ கொப்பளிச்சுக்கிட்டு வந்தது, அந்த இடத்துல இருந்து கொப்பளிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருந்தது, எண்ணெய் கொப்பளிச்சுக்கிட்டே இருந்தது. அதுதான் நம்மளோட சிந்தனைகளோட. அது அல்ல. ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வச்சாங்கன்னா அந்த 1/2 லிட்டர் எண்ணெய் காலியாகல, எடுக்க அந்த 1/2 லிட்டர் எண்ணெய் வந்துகிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு பிடி மாவு அப்படின்னா அந்த பிடி மாவு எடுக்க அந்த பிடி மாவு உருவாகிக்கிட்டே வருது. இதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். இன்னைக்கு கொஞ்சோண்டு தான் நம்மகிட்ட இருக்கு, நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்தா நமக்கு வத்தி போகும்போது என்னைக்கு நினைக்கவே கூடாது. அப்போ உங்களோட சீரியஸ் சிந்தனை என்னன்னா, நம்மளால தேவன்கிட்ட என்ன கொடுக்க முடியுமோ அதை நாம கொடுக்கலாம். சரி, இனி வரக்கூடிய காலங்களில் யார் யார் ஆன்லைன் பிரேயருக்கு வர்ற மாதிரி இருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம், கை தூக்குங்க பார்ப்போம். எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு. யார் யார் வர பிரியமா இருக்கீங்க? சில கைகள் தான் உயருது. சில இப்ப நம்ம கண்டினியூவா சர்ச்சைக்கு போறவங்களுக்கெல்லாம் டைம் இல்லாம இருக்கும். மற்றவங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கலந்துக்கலாம். ஸோ நாம் கூடி ஜெபிக்கிற போது, நம்முடைய நேரத்தை கடவுளுக்கு கொடுக்கிற போது அவர் எல்லா காரியத்தையும் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமந்து அப்படிங்கும் போது நம்மளோட பிரச்சனைகளுக்காக நாம் தேவனிடத்தில் கேட்கும் போது நாம் நேரத்தையாவது நாம் கூடுமானவரை கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் இந்த 2 வசனமும் நம்ம 2 அதிகாரங்களும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப நேரத்தை நாம் கொடுத்தவங்க என்று சொன்னால் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சும்மா ஏனோ தானோன்னு கிடையாது. அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கு நாம் சிந்தனையில ஏற்றிக்கொள்வோம். வரக்கூடிய காலங்கள்ல நான் பிரதர்கிட்ட கேட்பேன், யார் யார் ஆன்லைன் பிரேயர்ல வாரா அப்படின்ட்டு. 2-3 செல்போன்ல யார் யாருக்கு எப்படி கான்ஃபிடன்ட் போட தெரியலன்னா என்கிட்ட தாராளமா கேட்கலாம். இங்க இருக்கிற 90% பேர் ஆன்லைன் பிரேயர்ல வரணும். அட்லீஸ்ட் 8ல இருந்து 8:30 வரைக்காவது அவர் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ கூடுமானவரை அந்த பிரேயர்ல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கா. அப்போ உங்க நேரத்தை நீங்க கடவுள்கிட்ட தாராளமா கொடுக்கலாம். இல்ல எனக்கு பொருளா தான் கொடுக்க முடியும், பணமா தான் கொடுக்க முடியும் அப்படின்னா என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்ல உங்களுக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. இங்க எனக்கு நேரமே இல்லைன்னாலும் நம்ம யாரும் ஐஏஎஸ் கலெக்டர் உத்தியோகமும் பார்க்கல. ஸோ அப்போ நம்மளால என்ன முடியுமோ அதை கடவுளுக்கு கொடுப்போம். நாம் நேரத்தை கடவுளுக்கு கொடுக்கும்போது அவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்நாள்களை முழுவதுமாக மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த காரியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. சாரிபா விதவையை குறித்து தெளிவாக நாம் கற்றுக்கொண்டோம். இருந்ததை அவள் கொடுத்தார். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அழகான ஒரு பாடல் ஒன்று பாடுவார்கள். எனக்காக யாவற்றையும் செய்தவரே, எனக்கினி பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்தவரே, எனக்கினி பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்ததினால் நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவே. எனக்காக யாவற்றையும் செய்ததினால் நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவே. எனக்காக யாவற்றையும் செய்தவரே, எனக்கினி இல்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்ததினால் நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவே. நாளைய தினத்துக்காக கவலை வேண்டாம், நாதனை சுயிருக்கிறார் அஞ்ச வேண்டாம். நாளைய தினத்துக்காக கவலை வேண்டாம், நாதனை சுயிருக்கிறார் அஞ்ச வேண்டாம். நாளைய தினத்துக்காக கவலைப்படும் அந்த நாளுக்கு நாடுகள பாடுகள் போதும். நாளைய தினத்துக்காக கவலைப்படும் அந்த நாளுக்கு நாடுகள் பாடுகள் போதும். பஞ்சத்திலே ஏழையா அப்பம் கொடுத்தார், பஞ்சம் நீங்கி வருவர் ஆசீர்வதித்தார். பஞ்சத்திலே ஏழையா அப்பம் கொடுத்தார், பஞ்சம் நீங்கி வருவர் ஆசீர்வதித்தார். பஞ்சம் நீங்கி வரும் வரை விதவை விட்டு அந்த பானையில் என்னையும் குறையவில்லை. பஞ்சம் நீங்கி வரும் வரை விதவை விட்டு அந்த பானையில் என்னை குறையவில்லை. எனக்காக யாவற்றையும் செய்தவரே, எனக்கினி பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்ததே நான் ரட்சிப்பின் பாத்திரம் என்று தொழுதிடுவே. பஞ்சத்துல எலியாவிற்கு தன்னுடைய கரங்களில் இருந்து என்ன இருந்ததோ அதை அந்த விதவை எலியாவுக்கு கொடுத்தார். கொடுத்ததினாலே பஞ்சம் நீங்கி வரும் வர அங்க எண்ணெய் மாவும் குறையும். ஆனா நம்முடைய கரங்களில் என்ன இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்க எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியும். இனி அதாவது நம்ம காணிக்கை எடுக்க மாட்டோங்கிறது நம்முடைய இது. ஆனா ஒரு உண்டியல் வச்சிடலான் இருக்கிறோம். காணிக்கை பாட்டெல்லாம் பாட மாட்டோம், காணிக்கை பாட்டெல்லாம் கிடையாது. நீங்களா ஆண்டவர் உங்களிடம் ஏவினார், நீங்க வாரீங்க, உங்ககிட்ட என்ன இருக்கும் அது 1 ரூபாவும் 2 ரூபாவும் என்ன செய்யலாம், அந்த உண்டியல்ல போட்டுட்டு போகலாம். அது இந்த ஊழியத்திற்கு செலவிடப்படும். ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம மளிகை பொருள் கொடுக்குறோம் இந்த மாசத்துல அப்படின்னா, நீங்க அதுல ஒரு தசம பாகத்தை எடுத்து ஒரு 100 ரூபாய் அந்த உண்டியல்ல போடலாம். நம்ம ஒரு அரிசி பை கொடுக்குறோம் ஒரு 350 ரூபா, அது நீங்க அதில் 35 ரூபா எடுத்து போடலாம். அது என்ன ஆகும், இது இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு அதை செலவழிப்போம், அவ்வளோதான். அது சிலவங்களுக்கு அது அரிசியா போகலாம், சிலவங்களுக்கு அது படிப்பதற்கு ஃபீஸாக போகலாம், ஏதோ ஒரு உதவிக்காக அது செலவிடப்படும். நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்னா மாதம் தோறும் இன்னும் அதிகமான உதவிகளை உங்களுக்கு தேவன் செய்வார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நாங்க இந்த ஊழியத்தில் எப்போ இன்வால்மெண்ட் பண்ணுமோ ஆண்டவர் எங்களை ஒரு நாள் கைவிடலை, ஒரு நாள் எங்களை பட்டினியை போடலை. ஆண்டவர் எல்லா விதத்திலும் எங்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா.
கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன். இப்போ அது இந்த 12 வருஷம் 2014க்கு முன்னால இப்படி இருந்தோம். அப்ப நாங்க எந்த சூழ்நிலையில் இருந்தோம்? இப்ப இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஆண்டனிக்கு தெரியும், தவமணியனுக்கு தெரியும். ஏன்னா தவமணியன் 2008ல இருந்து எங்க இடத்துக்கு வராங்க. அப்ப எங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது, நாங்க எந்த நிலைமையில் இருந்தோம், எப்படிப்பட்ட சூழ்நிலைங்கன்னா தவமணியன ஏப்பா அந்த பிலிப் பண்ண அவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. அங்கிருந்து கூட எங்க இடத்துக்கு அரிசி வந்து அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எங்களை கொடுக்க வைத்திருக்கிறார் என்றால் நாங்கள் எங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறோம், எங்களுடைய பணங்களை விரயமாக்குகிறோம். நாங்கள் லீவ் விட்டா கூட அந்த விடுமுறையை கூட தேவனுக்கென்று செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை லீவ் விட்டோம்னா நாங்கள் பாட்டுல ஊர் சுத்த போகல, கார் எடுத்துட்டு நாங்கள் டூர் போகல. இன்னைக்கு வரை நாங்கள் கார் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நாங்கள் சொந்தமாக ஒரு இடத்துக்கு ஊட்டிக்கு போனோம், கொடைக்கானல் போனோம். டூருக்குன்னு இதுவரை எங்கேயுமே நாங்கள் போகணுங்க. ஊழியத்திற்காக கொடைக்கானல் போனோம், அவ்வளோதான். ஊழியத்தை நிமித்தம் 3 நாட்கள் ஊழியத்திற்கு போகணும். தரங்கம்பாடி போனோம், சென்னைக்கு போனோம், ஊழியத்திற்காக போனோம். சும்மா ஊர் சுற்றுவதற்கு நாங்கள் போகணும். இப்போ வரை ஊழியத்திற்காகத்தான் எங்களை அர்ப்பணித்து மாற்றுத்திறனாளிகளுக்காக ஊழியத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வர பாப்பா கொண்டு ஒரு தஞ்சாவூர் இத்தனை இடம் போயிருக்கிறோம். அந்த கல்லணை டேம் புகழ்பெற்ற ஒரு டேம், அங்கே இன்னைக்கு வர அவளை நாங்கள் சுற்றி காட்டலை. ஒரு டூர் 2 நாள் லீவ் இருந்தால் நம்ம கார் எடுத்துட்டு அப்படி டூர் போகணும் கூட நாங்கள் போகலை. அது எதுக்கு வீண் செலவு, ஊழியத்திற்காக நம்ம அதை செலவழிக்கலாமே. அப்படித்தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எங்கள் குடும்பம். அப்படி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார், நம்மளை உயர்த்துவார். இன்னும் சீக்கிரத்தில் உண்டியல் வச்சுருவோம். நீங்கள் எங்ககிட்டலாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், என்கிட்ட நீங்கள் அதை பற்றி பகிர்ந்துக்கிடவே வேண்டாம். ஏசப்பா உங்கள்கிட்ட சொன்னால் அதை நினச்சா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆராதனை முடிஞ்சோ ஆராதனைக்கு முன்போ யாருக்கும் தெரிஞ்சோ தெரியாமல் எடுத்துக்கலாம். நீங்கள் பாட்டுங்கள போட்டு போய்கிட்டே இருக்கும். யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். ஏசப்பாவுக்கும் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், நிச்சயமாக ஏசப்பா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம எழுந்து நிற்போம். நம்முடைய தேவ பாதத்திலே விடுதலைக்காக கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு பேரையும் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகபலனை தரப்போகிறார். இப்பொழுது அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய சுகவீனங்களை, ஏசப்பா எனக்கு இந்த பலவீனம் இருக்குப்பா, இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு இந்த பலவீனத்திலிருந்து என்னால் விடுதலை பெறவே முடியலப்பா, எனக்கு யாருப்பா விடுதலை கொடுக்க முடியும்? ஏசப்பா நீங்க மட்டும்தானப்பா கொடுக்க முடியும். அடி ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு என்ன வழி இருக்குது, என்ன பலவீனம், அந்த இடத்துல உங்க கையோட வைங்க. ஏசப்பாவை நோக்கி பாருங்க, இன்னைக்கு தருவார். எனக்கு பண தேவைகள் இருக்கிறதா, பொருளாதார தேவைகள் இருக்கிறதா, என் பொருளாதார தேவைகள் ஒரு நாளும் பூர்த்தி ஆகலையா, எனக்கு வாழ்க்கையில விடுதலை இல்லை, எனக்கு ஒரே வழியா இருக்கு, வேதனையா இருக்குது, என்னால ஒரு வேலைக்கு போக முடியல, நான் செய்த வேலையை விட்டுட்டேன், ஐயோ என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல. இப்போ ஒப்பு கொடுங்க, ஏசப்பா பாதத்தில் ஒப்பு கொடுங்க. இப்போ நிறைவேற்றுவா, இப்போ நிறைவேற்றுவா. இந்த நொடிப்பொழுது தேவன் உங்களுக்கு சுகம் தரப்போகிறார். உங்களுடைய நெருக்கடிகள் மாறப்போகிறது, உங்கள் பிரச்சனைகள் மாறப்போகிறது, உங்களுடைய சூழ்நிலைகள் மாறப்போகிறது. எப்பொழுது நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் வாய்களை விரிவாய் திறக்கும் பொழுது, இயேசுவே இயேசுவே இயேசப்பா இந்த இடத்துல இறங்கி வாங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய கூக்குரல் கேட்கப்படட்டும், இந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பம் கேட்கப்படட்டும், இந்த பிள்ளைகளுடைய சத்தம் கேட்கப்படட்டும். இயேசுவே இந்த இடத்துல இறங்கி வந்து அற்புதத்தை செய்வீராக தகப்பனே. ஸ்தோத்திரம். பாடல்களை பாடும் பொழுது ஒப்புக்கொள்ளுங்க, அதை பாடல்களை பாடும் பொழுது ஸ்தோத்திரம். அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியானார். ஒரு காத நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியானார். சிலுவையிலே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அவரை நினைப்போமா? சோதரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே சோதரம் 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 சிலுவையை நம்ம நினைப்போம். ஹல்லேலூயா. சோதரம் 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 சிந்தனையின் பாவம்
குடிவந்ததாலே சீர்கெட்ட மனிதனை மாற்ற சிந்தனையில் பாவம் குடிவந்ததாலே சீர்கெட்ட மனிதனை மாற்ற அம்மையின் சிலுவையில சுமந்தார். அதுபோல நடமாட முடியாதவர்களை அவர் நினைத்தார் சிலுவையில. நம்ம அவரை நினைப்போமா? நம்ம பாடுகளை அவர்களை மாற்றிக்கொள்கிற தேவனை நினைப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் 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 உருகாதோ நெஞ்சும். ஆமென். இந்த சிலுவை பாடுகளை நினைப்போமா? சோதரம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, எங்கள் பாடுகள், பிரச்சனைகள், அப்பா நாங்கள் கடந்து வருகிற பாதைகள் எல்லாவற்றையும் அப்பா நீர் எங்களுக்காக அப்பா சிலுவையிலே அப்பா பாடுகள் சுமந்தது போல அந்த பாரத்தை உங்க பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. அதை எங்களுக்கு லகுவாய் மாற்றுங்கப்பா. இந்த சுமையை எங்களுக்கு லகுவாய் மாற்றி நிலைப்பாறுதல் ஆண்டவரை நாங்கள் காண செய்யுங்கப்பா. எங்கள் பாதைகளிலே அப்பா, எங்க குடும்பங்களிலே அப்பா ஒரு இலைப்பாறுதலை கொடுப்பீராகப்பா. ஆமென் ஆண்டவரே. வியாதியின் நிமித்தமாக ஆண்டவரே டென்ஷன், மனக்குழப்பம் அப்பா, பாடுகள் நிமித்தம், கடன் நிமித்தம், வறுமை, வேலை இல்லாத கஷ்டம், இது எல்லாவற்றிலும் கூட ஒரு பிரஷர், மன அழுத்தம், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு இலைப்பாறுதலை அப்பா நீங்க கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இலைப்பாறுதலை கொடுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆமென் தகப்பனே. சோதரம் 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 எல்லா பொல்லாப்புக்கும், தீமைக்கும், துஷ்டர்களுக்கும், துஷ்ட மனிதர்களுக்கும், தீங்களுக்கும், பயத்துக்கும் அப்பா தகப்பனை, கொடுமையான மனுஷர்களுக்கும் அப்பா தகப்பனை, சத்துருவின் கிரியைகளுக்கும் அப்பா எங்களை விலக்கி அப்பா நீ பாதுகாத்துக் கொள்ளும்படி செபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் போதுமானவர் சுவாமி, நீ போதுமானவர் சுவாமி. ஆமென் தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேர் ஆசீர்வதிங்க. உங்க கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க. போக்கிற வரத்தின் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்களுக்குள்ள ஆண்டவரே எந்த பலவீனம் இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. ஆமென் தகப்பனே. ஸ்தோத்திரம். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல தகப்பனே, தர்மையான நல்ல மத்தியான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களுக்காக கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியம் தொடர்ந்து எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், ஊழியங்களை ஒவ்வொன்றாக பெருகப்படவும் செய்கிறீர் ஆண்டவரே. அதற்கு உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உறுதுணையாக நிற்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. அந்த பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. புதிய புதிய ஊழியங்கள் ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நீர் ஆங்காங்கே உடைய பிள்ளைகளை எழுப்பிக் கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். தூத்துக்குடிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தூத்துக்குடி பட்டணத்துல அநேக மாற்றுத்திறனாளிகள் கூடி ஆராதனை செய்ய வராங்கப்பா. ஆண்டவரே நல்ல வாலண்டியர்ஸை எங்களுக்கு கொடுங்கப்பா. உதவி செய்யக்கூடிய உள்ளங்களை தாங்க. உண்மையா இந்த ஊழியத்திற்கு ஆண்டவரே ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளை கொடுங்கப்பா. மாதந்தோறும் உணவளிப்பதற்கும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் ஆண்டவரே உள்ளங்களை எழுப்பி தாங்கப்பா. ஆண்டவரே ஆண்டவரே இன்னுமாக 5 ஜெபக்குழுக்களை நடத்துவதற்கு, ஒரு மிஷனரிகளை நியமிப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த பகுதியிலும் எங்களுக்கு செய்ய தகப்பனே. கோவில்பட்டி பகுதியிலையும் விருதுநகர் பகுதியிலையும் ஊழியர்கள் எழுப்பிக் கொடுங்க ராஜா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆண்டவர் நடைபெறுகிற தூத்துக்குடி ஊழியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அநேக மாற்றுத்திறனாளிகள் பங்கு பெற தேவ உதவி செய்யும். இயேசுவே, இந்த நாளில இந்த அரிசி பொருட்களை வாங்கி கொடுத்த பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. பல மடங்கு அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே. இன்னுமாக ராஜா எங்க பட்டணத்துல நிறைய மாற்றுத்திறனாளிகள் உண்டுப்பா. அவங்களெல்லாம் நாங்க கூட்டி சேர்க்கணும். அவங்களெல்லாம் ஆராதனைக்கு கொண்டு வரணும் ஆண்டவரே. அவங்களுக்கு இந்த ஊழியத்தை பற்றி சொல்லக்கூடிய நபர்கள் இல்லை ஆண்டவரே. சொல்லி தேவன் அழைத்துவாங்க. அவங்களும் பரலோக ராஜ்யத்துல ஆண்டவரே பங்குள்ளவர்களாய் மாறட்டும் ஐயா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த நாளில எங்களுக்கு உணவு கொடுக்கிற பிள்ளைகளையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த விழா அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். இசப்பா, இன்னும் கடந்து வந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தை விட்டு கடந்து போறாங்க.
இந்த ஒரு வாரம் அவங்க உழைப்பாங்க. உழைப்பதற்கு நல்ல பலன் கொடுங்கப்பா, நல்ல சுகத்தை கொடுங்க. எந்த பலனுமே யாருக்கு வரக்கூடாது ஐயா. அவங்க ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. அடுத்த வாரம் வந்து அவங்க சாட்சி சொல்லணும். நான் இந்த இடத்திற்கு வந்து ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு நல்ல பலன் கொடுத்தாங்க. நான் இதற்கு முன்னால பலவீனப்பட்டிருந்தாலும் ஏசப்பா எனக்கு நல்ல வேலை செய்யறதுக்கு எனக்கு சுகம் கொடுத்தாங்க, பலன் கொடுத்தாங்கன்னு இந்த இடத்துல வந்து அவங்க சாட்சி சொல்லணும். ஆமா ஆண்டவரே, அவர் செய்யறதற்கு ஸ்தோத்திரம். அவங்க பலவீனத்தோடு இருந்தாலும் இந்த நொடி பொழுது அவங்க பலவீனம் மாறட்டும் ஐயா. உன்னுடைய பலவீனங்களில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் இப்பொழுது பலவீனம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே. நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள் மாறட்டும். நம் தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். பிசாசின் நாசமோச சாப பாவ தந்திரங்களுக்கும், மனிதனுடைய வன்கண்கள் எரிச்சலினாவி பொல்லாத பொறாமையின் கண்களுக்கும், வஞ்சக சூழ்ச்சியின் ஆவிகளுக்கும், இருமாப்பு நெருவிசார எரிச்சலின் ஆவிகளுக்கெல்லாம் விலகி தண்ணீரையும் அப்பத்தையும் ஆசீர்வதித்து வியாதியை உங்களுக்கு விளக்குவேன் என்று சொன்ன தேவன் நல்ல ஆகாரங்களை கொடுத்து திருப்திப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ.